விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தௌஃபிக், வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில விஜயோட 68வது படமா உருவாகி இருக்கு கோட். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. தொடர்ந்து அப்டேட்களை கொடுத்து வந்த படக்குழு இன்னைக்கு படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லர் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ட்ரெய்லரா வந்து கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலான்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் எல்லாம் கிட்டத்தட்ட 90 காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த நடிகர்கள். இவங்க திரும்ப விஜயோட படத்துல ரீயூனியன் ஆனது வந்து தமிழ் சினிமால ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யுமான்றத இப்ப நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல அதாவது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பிரசாந்தும் பிரபுதேவாவும் விஜயோட நண்பர்களா நமக்கு தெரிய வருது. அதாவது காந்தின்ற கதாபாத்திரத்தை விஜய் நடிச்சிருக்காரு. அந்த காந்தி கதாபாத்திரம் வந்து ஒரு 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 புலனாய்வு அதிகாரியோட கதாபாத்திரத்தை விஜய் ஏற்றிருக்காரு. அதுல பிரசாந்தும் பிரபுதேவும் விஜய் நண்பர்களா இருக்கிறாங்க. இதுல மோகன் வந்து வில்லன் கதாபாத்திரத்துல இதுல வந்து நடிச்சிருக்காரு, நமக்கு முன்னாடியே தெரியும். அதுல இந்த ட்ரைலர்ல வந்து அதுக்கான வசனங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அதாவது 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டிருக்க கோட் படம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து 2 டபுள் ஆக்ஷன்ல வந்து ஏஐல வந்து விஜய் வந்து புதுசா உருவாக்கி இருக்காங்க. அதாவது விஜய் இதுக்கு முன்னாடி இரட்டை கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு விஜய் வயதானவராகவும் ஒரு விஜய் இளைஞராகவும் 2 விஜய் வந்து இந்த படத்துல வந்து வெங்கட் பிரபு கொண்டு வந்திருக்காரு. இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி, அதாவது இந்த ட்ரெய்லரை இப்ப வெளியாகி இருக்க ட்ரெய்லரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாடல்களை பத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த படத்துல முதல்ல வந்து விசில் போடுன்னு ஒரு பாடல் வந்து வெளியாச்சு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் சம்பந்தமான வரிகள் இடம்பெற்றிருந்தது. அந்த பாடலுக்கு ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைச்சது ரசிகர்கள் கிட்ட இருந்து. அடுத்ததா சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வந்து இந்த பாடல் மறுபடியும் வந்து 2வது பாடலா வெளியிட்டாங்க. இது யுவன் சங்கர் ராஜாவோட சகோதரி மறைந்த பவதாரணியோட குரலை வந்து ஏஐ தொழில்நுட்பத்துல வச்சு மறுபடியும் 2வது பாடல வெளியிட்டாங்க. இந்த பாடலுக்கும் ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் வந்து சோசியல் மீடியால கிடைச்சிட்டு இருந்தது. ஏன்னா யுவன் வந்து மெலடி ஏரியால ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இசையமைப்பாளர். ஆனா அவரோட இசையில வந்து இந்த பாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்போட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதற்கு அடுத்ததா 3வதா ஸ்பார்க்னு ஒரு பாடல் ஒண்ணு வந்தது. இந்த பாடலுக்கு வந்து பயங்கரமான கடுமையான விமர்சனங்கள்லாம் ரசிகர்கிட்ட இருந்து கிடைச்சது. இதுல வந்து விஜயோட கெட்டப்பும் சரியில்லை. இந்த பாட்டு வந்து ஸ்பார்க் அப்படிங்கிற வரிகளுக்கு ஏற்ப இந்த பாட்டு வந்து ஸ்பார்க்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் கிடைச்சது. இப்படி தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கிற இந்த சூழல்ல கோட் படக்குழு படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரசிகர்கள் கிட்ட எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.